பரமேஸ்வரி, லோகமாதா, ராஜராஜேஸ்வரி, தாயே, தேவி, அவளா? யாருமா நீ? யாரு நான் கேக்குறேன்? என்ன பார்த்தா தெரியல உனக்கு? கிரிஜா கிரிஜானு கிஸ்ஸா குடுத்தியே. நீ யாரும் தெரியலையாமா? சேலமாவது தெரியுமா? அங்க ஹோட்டல் அசோகாவது தெரியுமா? ரூம் நம்பர் 10வது ஞாபகம் இருக்கா? யோ, நெஞ்ச தொட்டு சொல்லியா? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல பாப்பா. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நான் பாத்ரூம் போயிருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டு என்னே யாருன்னு கேக்குறியா? இதோ பாரு, ரூம் வாடகை 200, ஏ ரேட்டு 200, வந்த செலவு 100, மொத்தம் 500 ரூபாய் தராம உன்னை விட மாட்டேயா? என்னம்மா நீ? நான் என்னமோ பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி பேசுறிய நீ? எந்த ஆதாரமும் இல்லாம நான் வரல. நீயே உன் கைப்பட எழுதி கொடுத்த சீட்டோட தான் வந்திருக்க. பாரு. காசுக்காக நீ கொண்டு வந்த, கௌரவத்துக்காக நான் சாப்பிட்டேன். இப்பதான் என் வயிறே ரொம்பிச்சு. ஓ, அட பாவி. நான் பாவிதாமா, நீ யாரும் தெரியலையே. என்ன மாதிரி பொம்பளைங்களை ஏமாத்துறது கூட ஒன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. தெரியணும், அப்பதான் இன்னொரு வாட்டி ஏமாற மாட்ட. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோல்ட். புரிஞ்சுதா? போமா, போ. போறேன்யா, போறேன். போறதுக்கு முந்தி உன் சம்சாரத்துக்கிட்ட உன் யோகிதைய சொல்லிட்டு போறேன். சொல்லணுமா? சொல்லணும். சொல். அது அவளே வந்துட்டாளே. சீதா, அம்மா சீதா, சகோதரி உன்னை பார்க்கணுமா? பேரு கிரிஜாவா, சேலமா, சேலத்துல ஹோட்டல் அசோகாவா, ஹோட்டல்ல ரூம் நம்பர் 10. இவங்க பாத்ரூம் போயிருக்கும் போது பணம் கொடுக்காம நான் ஓடி வந்துட்டேனா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு யாராவது புரியுதா? இவனை பார்த்தாலே பணத்துக்காக கெட்டு வாழற பொம்பளைன்னு புரியல. என்னமா நீங்க இந்த மாதிரி ஆம்பளைக்கு ஒத்து பேசிக்கிட்டு வாய முடு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கடவுள் மாதிரி இருக்கிற மனுஷன் மேல பழிய போடாத. உனக்கு பணம் வேணா ஒரு கால்ல விழு. விழுந்துடாதம்மா, விழுந்துடாத. நீங்க அம்மா சீதா, இப்படி வாமா. வா. போக முடியாதம்மா. அவங்களும் பொண்ண மாதிரி ஒரு பொண்ணுதான். நெருப்பு இல்லாம புகையவே புகையாது. யாரோ ஒரு அயோக்கியன் அவங்களை ஏமாத்தி இருக்கு. பாவம், அட்ரஸ தொலைச்சிட்டு தெரு தெருவா அலையறாங்க. என்னங்க நீங்க அவளுக்கு போய் பரிதாபப்படுறீங்களே? எனக்கு அவளை பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கு. முதல்ல நீ உள்ள போ, நான் பார்த்து பேசி அனுப்புறேன். போமா, போ போ. அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா, முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. நீ போமா, போ. அட போமா, போமா நீ. போமா, போ. அட போமா, ரொம்ப கோவமா இருக்க. போமா, போமா. பாப்பா, அங்க ஒண்ணும் வேகாது. அங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எங்க போய் சொன்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷங்களை நம்பி வாழறவங்களை விட மனுஷங்களை நம்ப வச்சு வாழறவங்களை கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அதர்வண வேதத்துல 6வது அத்தியாயத்துல 7வது பேராவுல எழுதியிருக்காங்க. படிச்சா நீ? நீ எல்லாம் அங்க படிச்சிருக்க போற. போ, முதல்ல அதை படி. போ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? That is Subbarao. கொஞ்சமா அறிவு இருக்கா? கண்ணாடி வேற போட்டுக்க, பட்ட பகல பார்த்து வரக்கூடாது. பார்த்துதான் சார் ஓட்டிட்டு வந்தேன். அதான் தப்பு நடந்துச்சு போல் இருக்கு. ஐயோ, கண்ணாடி எல்லாம் வேற உடைச்சிட்டேன். சாதா கண்ணாடி இல்ல, கவர்மெண்ட் கண்ணாடி. சார் நான் பெரிய மனுஷன் சார். நான் பெரிய மனுஷன் சார். வேற சார்? வாங்க வாங்க. ஐயா வாங்கய்யா, வணக்கம். உட்காருப்பா, உன் வேலையை கவனி. வாங்க வாங்க வாங்கம்மா.
உட்காருங்க. அப்பப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தி. எங்க வீட்டுக்காரர் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. இவர் பெரிய கான்ட்ராக்டர். ஊர்ல எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா இவருக்கு? அம்மாமா, ஒருத்தனை பாராட்டுறதுங்கிறது ராமேஸ்வரி நோட் மாதிரி, ஒருத்தனை திட்டுறதுங்கிறது ரெடி கேஷ் மாதிரி, ஒருத்தனை பாராட்டி பாழாக்குறத விட திட்டி திருத்துறது நல்லது அப்படின்னு அதர்வண வேதத்துல 3வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களே. இந்த மாதிரி புத்தகம்லாம் நம்ம படிக்கிறதே இல்ல. நம்மதெல்லாம் கத்திமலையில் ரத்தம் கட்டடை மொத்தம் இப்படித்தான். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம ஹோட்டல் மாதிரி. பேரர். அட பாப்பா. யாருங்க அந்த பொண்ணு? அம்மா சீதா, எங்க ஹெட்மாஸ்டர் பொண்ணுமா. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த புண்ணியவான் தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டேன். பாப்பா மூஞ்சு கூட ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா சீதா, நான் போய் விசாரிச்சுட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரட்டுமா சார்? பாப்பா, பாப்பா, சௌக்கியமா இருக்கியாமா? அப்பாவுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உங்களை பார்த்ததா? இத பாரு, எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை என் பணம். இதுல நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த அட்வான்ஸ் நம்பர் 10, அன்னபூர்ணா தெரு, இரவு மணி 10. ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இருமா, எழுதியே கொடுத்துறேன். என்ன சார் எழுதி கொடுக்கறேன் நீங்க? இல்ல பாப்பா, இப்பெல்லாம் காகிதம் அவ்வளவு சீக்கிரமா செரிக்கிறது இல்ல. Is my husband? He is Mr. Raj. Pleased to meet you. Thank you so much. சீக்கிரமா வா, வா, வா. சங்கர சங்கர சம்போ சங்கர. என்ன வீடு மாதிரி இருக்கு? ஆமா, பெரிய வீடு மேல இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளை இங்கதான் நான் கட்டிக்கிறது. உன் தோளுக்கு இதெல்லாம் தேவையா? ஆமா, அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா? இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத Dress ரெண்டுமே நமக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்னையா? தப்பா நினைக்காத. பொண்டாட்டி டாலர்ல இருக்கா. இந்த நேரத்துல கூட பத்தினி மேல என்ன பாசம். தட் இஸ் சுப்பாராவ்.